வணக்கம். நிஃப்டி ரெக்கார்ட் ஹைல இருக்கு. ஆனா என்னோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, ஸ்டில் இன்னும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இதுதான் எல்லாருக்குள்ள இருக்கிற கொஸ்டின். ஏன் என்னோட போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்ம் பண்ணல? அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆம், இதுவரைக்கும் நீங்க தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லாஸ்ட் 1 இயர்ல பிராடர் மார்க்கெட் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மிட் அண்ட் ஸ்மால விட. லார்ஜ் கேப் 8.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா மிட் கேப் 8.2% தான். இது லார்ஜ் கேப்பை விட குறைவு. ஆனா இதில இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்மால் கேப் 4.4% நெகட்டிவ் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ, அப்போ என்னன்னா, நீங்க லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் போர்ட்ஃபோலியோ நீங்க ஸ்டாக்ஸ்ல வச்சிருந்தாலும், மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சிருந்தாலும், மேபி இந்த 4% ஸ்மால் கேப் கம்பெனிஸோட எக்ஸ்போஷர் உங்களுக்கு அதிகமா இருந்தா, ஓவரால் போர்ட்ஃபோலியோ நிஃப்டிய பீட் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. அதாவது 8%, 8.6% நிஃப்டி ரிட்டர்ன் குடுத்துருக்கு. அதாவது லார்ஜ் கேப் ரிட்டர்ன் குடுத்துருக்கு. அத பீட் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, ஒரு பக்கம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு இதே அளவுக்கு ரிட்டர்ன் குடுத்தாலும், இன்னொரு பக்கம் நீங்க அலோகேட் பண்ணியிருக்கிற ஸ்மால் கேப் நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்கிறதுனால, மேபி இது உங்களுக்கு ஆவரேஜோ இல்ல ஒரு பேலன்ஸ்டு ரிட்டர்ன் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல ஸ்டாக்ஸ் அ இன்னும் பெரிய அளவுக்கு பீக்குக்கு வரல அப்படின்னு கூட சொல்லலாம். இதில நீங்க எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு மிட் அண்ட் ஸ்மால்ல வச்சிருக்கீங்க. ஏன்னா மிட் கேப் கூட பெரிய அளவுக்கு லார்ஜ் கேப் அளவுக்கு அ பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஏன்னா 8.6% லார்ஜ் கேப், 8.2% மிட் கேப். ஸோ அப்ப இந்த லார்ஜ் அண்ட் மிட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா ஸ்மால் கேப் தான் உங்க போர்ட்ஃபோலியோவ இந்த ரிட்டர்ன் எடுத்துட்டு வராம தடுத்திருக்கு. ஏன்னா -4%. ஸோ இப்போ எக்ஸ்போஷர் நீங்க ஸ்மால் கேப்ல அதிகமா வச்சிருந்தாலோ, அது ஸ்டாக்ல இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தாலும் சரி, இப்போ அந்த ரிட்டர்ன மேபி லார்ஜ் கேப் ரிட்டர்ன நீங்க பீட் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. அடுத்தது என்னன்னா, கடந்த 5 வருஷத்தோட சிஏஜிஆர்ல லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் எப்படி ரிட்டர்ன் குடுத்திருக்கு? சிஏஜிஆர். சிஏஜிஆர்னா ஆவரேஜா பெர் இயருக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் குடுத்திருக்கு? மிட் கேப் தான் லீட் பண்ணியிருக்கு. 25% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 22% ஸ்மால் கேப் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 15% லார்ஜ் கேப் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இப்போ லோக்கல் கரன்சி டெர்ம்ல குளோபல் மார்க்கெட்டோட ரிட்டர்ன் என்னென்னலாம் குடுத்திருக்கு? பிரேசில் 6%, இந்தோனேஷியா 4%, இந்தியா 2%, கொரியா -4, ஜப்பானும் -4%. இல்ல எம்எஸ்சிஐ எமர்ஜிங் மார்க்கெட் 2% நெகட்டிவ் ரிட்டர்ன். லாஸ்ட் 12 மாசத்துல எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸ் 1% தான் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஆனா இதுல எம்எஸ்சிஐயோட எமர்ஜிங் மார்க்கெட் 27% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இப்போ வேல்யூவேஷனுக்கு வரலாம். நார்மலா எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, மார்க்கெட் இந்த மாரி ரெக்கார்ட் ஹைக்கு நியர்ல இல்ல பீக்ல வரும்போது, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. விழுந்ததுன்னா ரொம்ப அதிகமா ஃபால் ஆயிடும். இந்த மாரிலாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா இதுல 2 விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்றேன். 1, நிஃப்டி இப்போ ஃபேர் வேல்யூ இருக்கு அப்படின்றத நம்ம ஃபார்வர்ட் பிஇய வச்சு மெஷர் பண்ணலாம். அதாவது ஃபார்வர்ட் பிஇ 12 மந்த்ஸோட 1 வருஷத்தோட ஃபார்வர்ட் பிஇ பார்த்தீங்கன்னா, 21.5 மடங்கு இருக்கு. இது லாங் பீரியட் ஆவரேஜ் 20.8 மடங்கு. ஸோ அப்ப கிட்டத்தட்ட இப்போ நிஃப்டி லாங் பீரியட் ஆவரேஜுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால ஒரு ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மார்க்கெட் கேப் டூ ஜிடிபி. அதாவது மார்க்கெட் கேப்பும் நம்ம ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது, அ மார்க்கெட் கேப் 133% 2026 விட அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. 133% அதிகமா இருக்கு. இது என்ன இது லாங் டெர்ம் ஆவரேஜ் 87%. இப்போ இந்த மார்க்கெட் கேப் டூ ஜிடிபில நம்ம மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஃபார்வர்ட் பிஇயோட கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் ஒரு ஃபேர் வேல்யூவோட இருக்கு. ஸோ இப்போ இந்த 2மே வேற வேற மெஷரிங்ல டிஃபரண்ட் ரிசல்ட் குடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்ப என்னன்னா, இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஃபார்வர்ட் பிஇயோட வேல்யூவேஷன் ஒரு பக்கம் நம்ம மெஷர் பண்ணாலும், மார்க்கெட் கேப் டூ ஜிடிபின்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாவே ஸ்டாக்ஸையும் சரி, இல்ல ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, இல்ல ஆல்ரெடி இருக்கிற ப்ராஃபிட்ஸ புக் பண்றதுக்கும், அதுக்கான டெசிஷன் மேக்கிங்க்கும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக்க நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க.
சென்னை ட்ரேடிங் அகாடமி சோஷியல் மீடியா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.